ஸோ ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நீட் இஸ் ஈஸி ப்ரோ. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு வீக்குக்கான பிளான் பார்த்துருப்போம். ஸோ அவர் ஃபஸ்ட் வீக் டார்கெட்டும் பார்த்துருக்கோம். அதில் போன வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ பார்க்கலன்னா இதான் பாருங்கள் பிளானு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் பூஸ்ட் பண்ணேன். நான் ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன். அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ most frequent comment by NEET aspirant in different channel. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, என்கிட்ட இல்லை, ஸோ மற்ற யூடியூப் சேனல் நீட்டுக்காக இருக்குங்க இல்லையா, அதில் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, as I said in my previous video, if I start now can I crack NEET? ஸோ இந்த கொஷின் தான் மோஸ்ட் ஆஸ்க்டு ஃப்ரீக்வெண்ட் கொஷினாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் மை லாஸ்ட் ஹோப், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ எல்லோரும் நடத்துகிறவங்ககிட்ட நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், நீங்கள் தான் என்னோடய கடைசி ஹோப்பு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் என்னென்னா, ப்ளீஸ் டீச் ஃப்ரம் ஸ்க்ராச்சிங். ஸோ மறுபடியும் எல்லாமே நடத்துங்கன்னு கேட்டுட்ருக்காங்க எல்லா சேனல்லையும் போயிட்டு. ஸோ இப்போ நான் 500க்கு மேலே எடுத்தால் நான் சீட்டு கிடச்சிருமா, இஃப் ஐ கெட் 500+ கேன் ஐ கெட் சீட் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஷினும் கேட்குறாங்க. ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ என்னால் 200லேருந்து 400 மேலே ஸ்கோர் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, ஐ கெட் டிஸ்ட்ராக்டட், நாட் ஏபிள் டு ஸ்டடி கண்டினியூஸ்லி. என்னால் கண்டினியூஸாக படிக்க முடியல, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க, இல்லைனா வருத்தப்பட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கேள்விங்கிறது கிட்டத்தட்ட ஈக்குவல் டு இஃப் ஐ ஸ்டார்ட் நவ். என்ன கேட்குறாங்க, வில் நீட் 2025 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ கட் ஆஃபை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மாதிரியான கேள்வி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான பதில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இஃப் ஐ ஸ்டார்ட் நவ் கேன் ஐ கிராக் நீட்? எஸ் யூ கேன். ஓகே. இஃப் யூ ஸ்டார்ட் நவ் யூ கேன் கிராக் நீட். எஸ், ஓகேவா? நீங்கள் கிராக் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி, ஆன்சர் தான் கேள்வி தான் ஆன்சர், ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீட்டில் கிராக் பண்ணலாம். கிராக்னால் சும்மா பாஸ் பண்ணுறது கிடையாதுங்க, 650+ எடுக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா? ஓகே, யூ ஆர் மை லாஸ்ட் ஹோப் ப்ளீஸ். ஸோ நீங்கள் எல்லாரையும் ஹோப் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அதுதான் முதல்ல தப்பு, நீங்கள் பண்ணுற முதல் தப்பு. மற்றவங்க உங்கள் கமெண்ட்டை படிக்கவே மாட்டாங்க, அப்படியே படித்தாலும் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ மற்றவங்க மேலே வைக்கிற ஹோப்பை உங்கள் மேலே வைங்க, ஓகேவா? உங்கள் மேலே வச்சு நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் அப்படியே ரிலேட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். யாருமே இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கலைன்னா யாரும் அதை முடிக்க மாட்டாங்க. நீங்கள் முடிக்கிற வரைக்கும் அது ஒரு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த லூப்புக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஒரு லைஃப்பில் தான் நீங்கள் வாழ்வீங்க, ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்துங்க. ப்ளீஸ் டீச் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ எல்லா யூடியூப் வீடியோலையும் அவங்க முதலேருந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அவங்க டீச்சிங் பர்டிகுலராக நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அவங்க ப்ளேலிஸ்ட்டை போய் பார்க்கலாம், ஓகேவா? இஃப் ஐ கெட் 500+ கேன் ஐ கெட் சீட். ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி கிட்டத்தட்ட 30% தான். 30% தான் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். மிச்சம் 70% உங்களுக்கு சீட்டு கிடையாது. இதுதான் என்னோடய ஜென்யூன் ஆன்சர், ஓகேவா? இது எப்படி ப்ரோ அப்படி இப்படிலாம் கேட்காதீங்க. இது சிம்பிளி தான் ஆன்சர். இதுதான் உங்களுக்கு இப்போ நீட்டில் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் ABCDன்னு இருக்கு வச்சிங்களேன், அந்த மாதிரி சொல்லிட்டேன் உங்களுக்கு, இதுதான் ஆன்சர்னு. அப்போ பார்த்துக்குங்க. ஸோ ஐ கான் ஸ்கோர் மோர் தென் 200 or 400. ஸோ என்னால் 200 400 மேலே எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கெலாம் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன், அதை பாருங்கள். ஸோ ஐ கெட் டிஸ்ட்ராக்டட், நாட் ஏபிள் டு ஸ்டடி கண்டினியூஸ்லி. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன், அவங்களும் என்னங்கிறத பாருங்கள். ஸோ வில் நீட் 25 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி 2024 விட ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, நீட் டஃப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ முன்னாடி உள்ள லெவல் 2024 ஈஸி டு மாட்ரேட்டில் இருந்தது.
இப்போ 2025 வந்து மாடரேட் டு ஹார்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் மார்க்குங்கிறது கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அதனால் கட் ஆஃபும் கம்மியாகலாம். ஆனால் ஆஸ் யூஷுவலாக நல்லா படிக்கிறவங்க மார்க்கு என்ன ஒரு 720 அதிகமாக இல்லைனாலும் ஒரு 680 690 700 நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதனால் எப்போவுமே நீங்கள் மார்க்கு நீட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் ஆஃபை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. கட் ஆஃபை பற்றி எப்போ யோசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது 600+ எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் கட் ஆஃப், நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு தான் கட் ஆஃப் பார்க்கணும். இந்த 680+ எடுத்தவங்களாம் கட் ஆஃப் பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாலியாக எக்ஸாம் முடிச்சுட்டு போய் எங்கேயாவது வெக்கேஷன் போய்ட்டு வாங்க. ஏன்னா அடுத்தது நீங்கள் போகும்போது ஒரு பெரிய பிளாக்கு, அந்த பிளாக்கு வந்து எம்பிபிஎஸ்ஸு. அது ஒரு 5.5 வருஷம் அந்த பிளாக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நீட்டு டிப்ரெஷன்லாம் என்ன டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன் என்னான்னு இனிமேல் தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த பிளாக் அவுட்டு வெளியில் வரும்போது இன்னொரு பிளாக் ஓப்பன் ஆகும். அந்த பிளாக் அவுட் வெளில வரும்போது தான் நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஆவீங்க. அது என்ன பிளாக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஐ ஹவ் பிளான் டு ஸ்டார்ட் எ ஃபைனல் கட் கோர்ஸ். ஃபைனல் கட்டுங்கிறது பேர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ கோர்ஸ் ஃபார் நீட் ஆஸ்பிரண்ட் இன் கூகுள் மீட்டிங், நாட் இன் யூடியூப். ஓகே, யூடியூப்பில் கிடையாது, கூகுள் மீட்டில் தான். ஸோ யாராருக்கு அப்படின்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே முடியல, இன்னும் நான் படித்த மாதிரியே இல்லை, இந்த சொல்கிறாங்களே கான் ஸ்கோர் மோர் தென் 200 400, ஐ கெட் டிஸ்ட்ராக்டட், நாட் ஏபிள் டு ஸ்டடி கண்டினியூஸ்லி. ஸோ இந்த ஆளுங்களுக்காக நான் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கோர்ஸில் யாரெல்லாம் எலிஜிபிள்? ஸோ who are eligible for the final cut series? Okay, anyone who is comfortable in Tamil and normal English. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களும், those who can speak at least or you can understand normal English, ஸோ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ who are really want to get மெடிக்கல் சீட் யாருக்கு உண்மையாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தோஸ் who is beginner to start or in middle level. ஸோ பிகினர், நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நான் மீடியமில் தான் இருக்கேன், அவங்க வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ willing to attend regularly and doing what I requested. ஸோ யாரெல்லாம் நான் சொல்கிறத வந்து கேட்குறீங்களோ, நான் சொல்கிற கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் எலிஜிபிள். ஓகேவா? அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யாரெல்லாம் என்னை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் வாங்கப்பா. ஓகேவா? ஆனால் நான் உங்களுக்கு வந்து 100% கேரண்டி தரேன், நீங்கள் 650 எடுத்துருவீங்க. ஓகேவா? 650+. நான் சொல்கிறத கேட்கணும். ஓகேவா? அது நான் இன்னும் சொல்கிறேன். who are not eligible. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை? those who studied hard syllabus. சார் நான் எல்லா சிலபஸுமே படிச்சிட்டேன், இப்போ நான் வந்து ஃபைனல் வந்துட்டேன், நான் இப்போ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு மார்க் வந்து 500 தான் வருது, ஒரு 500 இல்லை 400 தான் வருதுன்னா அவங்கெல்லாம் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க. இங்கே வந்து மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சிலபஸ் படிக்க. ஏன்னா இது வந்து யாரெல்லாம் இன்னும் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் படிக்கணும் போல் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து படித்தவங்க இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னும் எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவங்க படிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? who is not comfortable in இங்கிலீஷ் தமிழ். ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து வர வேணாம், ஏன்னா எனக்கு வேறு எதுவும் தெரியாது லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஐ கேன் டெக்ஸ்ட் இன் அதர் லாங்குவேஜ், பட் என்னால் பேச முடியாது. ஓகேவா? ஸோ who want to டைம் பாஸ் அண்ட் வேஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? who not really want to MBBS. சில பேர் வந்து பேருக்கு தான் நீட் எழுதுவாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு MBBS போகணுன்னு விருப்பம் கிடையாது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக தயவுசெய்து வந்துடாதீங்க. நான் ஏன் வராதிங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிக்க, அதனால தான். ஸோ நாட் டூயிங் டாஸ்க் அண்ட் ரெக்வஸ்ட். ஸோ நான் கொடுக்குற டாஸ்க்கு ரெக்வஸ்ட்லாம் யார் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இல்லையோ அவங்கெல்லாம் கூட வராதிங்க. ஓகேவா? வாட் வில் கெட் இன் ஃபைனல் டச் கோர்ஸ். ஸோ
நீங்கள் என்ன இந்த கோர்ஸில் எடுப்பீங்க. ஸோ யூ வில் பி கெட் அப்டேட்டட் வித் ஆல் சாப்டர் இன் டீட்டெயில். ஓகேவா? உங்களுக்கு நீட்டில் மொத்தம் 80 சாப்டர் இருக்குது. இந்த 80 சாப்டரும் என்னென்ன டாபிக் என்னென்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்றோம். ஓகேவா? ஸோ யூ வில் பி கெட் அப்கிரேடட் வித் வீக்லி டெஸ்ட். ஸோ அப்டேட்டட்லேருந்து அப்கிரேட் பண்ணி விட்ருவேன். எப்போனா வீக்லி டெஸ்ட்டை வச்சு உங்களை அப்கிரேட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? ஸோ யூ வில் பி ப்ரொமோட்டட் டு ப்ரோ பிளேயர் பை யூனிட் டெஸ்ட். ஸோ யூனிட் டெஸ்ட்னால் இப்போ வந்து 11th ஃபிசிக்ஸ் மட்டும், 11th ஃபிசிக்ஸ் பார்ட் 1 மட்டும், 11th ஃபிசிக்ஸ் பார்ட் 2 மட்டும், அதேமாதிரி 12th ஃபிசிக்ஸு, அந்தமாரி பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துலேயும் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் எழுதுனீங்க ஒரு ப்ரோ பிளேயராக மாறுவீங்க. ஓகேவா? ஸோ யூ வில் பி கெட் மாஸ்டர்ட் பை மார்க்கிங் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டுங்கிறது ஃபுல் டெஸ்ட், அதாவது 720க்கு வித் ஆல் சாப்டர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் எத்தனை எழுதுறீங்களோ அத்தனை மாஸ்டர் ஆகிடுவீங்க. மாஸ்டர் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் 20 மார்க் டெஸ்ட். ஓகேவா? 20 மார்க் டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்லாம், ஒன்லி யூ ஆர் ரெடி டு கெட் இன்வால்வ் இன் திஸ் கேம். ஸோ இந்த கேமில் உண்மையாக நீங்கள் இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்க. அண்டு யாரெல்லாம் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக ஃபெயில் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் வாங்க. இன்ஃபார்மிங் மீ ஆல் யுவர் ப்ராப்ளம் ஸ்ட்ரைட் அவே டு மீ. ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களோட இப்போ கரண்ட் ப்ராப்ளம் ஃபேஸிங், நீங்கள் நீட் 2025 என்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சும்மா சில்லியாக இருந்தாலுமே என்கிட்ட சொல்லிவிடுங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் நான் உங்களுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஸோ நம்ம கம்மிங் January 14th ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் சீட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுடணும். அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நான் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் கம்மியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நான் அவங்களை ரீச் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் என்னால் ஒரு 20 or 30 கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் 30+ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் இந்த 100 பேரை வச்சுக்கிட்டு நான் ஒழுங்காக 100 பேருமே பார்க்காம இருக்கிறதுக்கும் 30 பேரை வச்சுட்டு நான் பக்காவாக பார்க்குறதுக்கும் எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா எனக்கு டைம் இருக்கும், நல்லா கவனிக்க டைம் இருக்கும். ஸோ ஒரு ஆள் 30 பேரை சமாளிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, 100 பேர் சமாளிக்கிறது வித்தியாசம் இருக்குது. ஸோ 30 பேர் வரைக்கும் நான் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு யார் 30 மெம்பர் ஃபாலோ, அதாவது இதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் நான் எலிஜிபிளாக வச்சுக்கலான் இருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் நான் உனக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்பி விடுறேன். அதில் வந்து கிளிக் பண்ணி அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக எனக்கு வந்து neetiseasybro@gmail.comங்கிறதுக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் டைம் இல்லை ப்ரோ சொன்னால் சும்மா கமெண்ட் வீட்டில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இதான் பிளானு. யாராருக்கெல்லாம் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் வந்து மார்க் எடுக்கணும், ஒரு 650 மேலே எடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ பார்ப்போம் யாரெல்லாம் உண்மையாக லக்கி அப்படின்னு. ஸோ நான் 30 பேர் தான் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் டீட்டெயில்ஸு, என்னென்ன பிளானு, நான் எப்படி மூவ் பண்ண போகிறேங்கிறலாம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ see you in the battle. Bye. Good luck bro. தேங்க்யூ பாய். ஸோ சீக்கிரம் என்ரோல் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னும் 14th இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ இன்னும் உங்களுக்கு 6 days இருக்குது. 6 daysயில் நீங்கள் வந்து யாராலும் சீக்கிரம் என்ரோல் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ராப்பராக இந்த 30 பேரை, ஸோ 30 கீழே தான் வரும். ஒரு 6 நாளும் எனக்கு ஓகே தான். ஏன்னா 6 பேரை நான் வந்து 650 எடுக்க வச்சேன்னா எனக்கு அதுவே வந்து போதும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு கம்மி பேரும், ஆனால் மினிமம் வந்து 5 people இருக்கணும். 5 people இருந்தால் நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன், ஒரு ஒர்த் இருக்காது. ஸோ ஓகேவா? ஸோ எல்லோரும் பார்த்துக்கிட்டு உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிவிட்றேன். ஓகே, பாய். See you in the battle.